உங்களுக்கு சொல்லுகிறோம், அல்லாஹுவின் ஷரியத்து ஒருபோதும் மாறாது, ஒருபோதும் மாறாது, மாற்ற விடவும் மாட்டோம். நீங்கள் கை வைத்திருப்பது வக்ஃப் சட்டம் அல்ல, அல்லாஹுவின் சட்டம். நீங்கள் திருத்தம் கொண்டு வர நினைப்பது அரசியலமைப்பு சட்டம் அல்ல. அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்த, எழுதி தந்த, வாக்காகவும் வாழ்வாகவும் விட்டு சென்ற சட்டம். அதிலே கை வைப்பது உங்களால் அல்ல, எந்த கொம்பனாலும் முடியாது. 1400 வருஷமாக எங்களுக்கு என்று ஒரு ஷரியத் இருக்கிறது. அந்த ஷரியத் திருத்தப்படவில்லை, அந்த ஷரியத் மாற்றப்படவில்லை, மாற்றத்திற்கான அவசியமும் வரவில்லை. நாங்கள் ஏதோ இஸ்லாமிய சட்டத்தை நீங்கள் கை வைத்து விட்டீர்கள் என்பதற்காக மட்டும் போராடவில்லை. இந்தியாவின் அரசியல் அமைப்பையும் நீங்கள் கை வைத்து சிதைத்திருக்கிறீர்கள். இந்த சட்டம் இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது, அரசியல் அமைப்புக்கு எதிரானது. கவுன்சிலர்ல இருந்து ஜனாதிபதி வரைக்கும் எல்லாரும் பதவி ஏற்கிற போது பதவி பிரமாணம் பார்த்திருப்பீங்க. நீங்க பதவி பிரமாணம் எடுக்கிற போதே என்ன சொல்லணும் தெரியுமா? தன் பெயரை சொல்லி இன்னாராகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு 3 நிபந்தனைகள் சொல்லுவார்கள். இந்தியாவின் இறையாண்மைக்கும், இந்தியாவின் மதச்சார்பின்மைக்கும், இந்தியாவின் ஜனநாயகத்திற்கும் நான் ஊறு விளைவிக்க மாட்டேன், எதிராக நடக்க மாட்டேன். பஞ்சாயத்து கவுன்சிலர்ல இருந்து பாரத ராஷ்டிரபதி வரைக்கும் இந்த 3ஐயும் ஒத்துக்கொள்ள வேண்டும். இறையாண்மை மீற மாட்டேன், மதச்சார்பற்றவனாக இருப்பேன், ஜனநாயகத்தை பாதுகாப்பேன். இந்த 3ஐயும் சொன்ன இந்த ஒன்றிய அரசின் இன்றைய பிரதிநிதிகள் கிட்டத்தட்ட 3ஐயும் காத்துல பறக்க விட்டாங்க. இறையாண்மை கேலிக்குள்ளாக்கி இருக்கிறது, மதச்சார்பின்மை சந்தி சிரிக்கிறது. இந்த நாடு மதச்சார்பின்மையில் இல்லை என்பதற்கு வீதிக்கு வந்து திரண்டிருக்கிற இந்த கூட்டம் ஒரு அடையாளம். ஜனநாயகம் கேலி கூத்தாக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பின் பெருமை என்ன தெரியுமா? அது கொண்டிருக்கிற செக்யூலரிசம். செக்யூலரிசம் என்றால் என்ன? அரசுக்கு மதம் கிடையாது, அரசு இந்து அல்ல, அரசு முஸ்லிம் அல்ல, அரசு கிறிஸ்து அல்ல, அரசுக்கு மதம் இல்லை. அதுதான் செக்யூலர். The basic structure of Constitution of India, இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பு என்பது செக்யூலரிசம். இன்றைக்கு அதை குழி தோண்டி புதைக்கும் விதமாகத்தான் வக்ஃப் திருத்த சட்டம் வந்திருக்கிறது. நீங்கள் எந்த மாதிரி குல்லா போட்ட முஸ்லிம்களை கொண்டு வந்து ஆதரவு செய்வீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். எல்லா இடத்திலையும் 10 கருப்பு ஆடு இருக்கும். அப்படி ஒரு 10 கருப்பு ஆடு, 10 புருக்காக்களும் உங்கள் சட்டத்தை ஆதரவு தெரிவிக்கலாம். இந்தியாவினுடைய 99.9% முஸ்லிம்கள் உங்கள் சட்டத்தை ஏற்கவில்லை, வீதிக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், கவர்மெண்ட் அவங்க கையில, அதிகாரம் அவங்க கையில, ராணுவம் அவங்க கையில, சட்டம் இயற்றுவதும் அதை செயல்படுத்துவதும் அவங்க கையில. நாம இந்த மாதிரி உக்கடத்துல ஒண்ணு கூட்டிட்ட மட்டும் சட்டம் வாபஸ் ஆயிருமான்னு நீங்க நினைக்கலாம். தொடர்ந்து போராடினால் அடிக்க அடிக்க அம்மியும் நகரும், அமித்ஷாவும் நகருவார், நடக்க முடியும். அதாவது தொடர் போராட்டத்தில் வெற்றி கிடைக்கும் என்று இந்த நாட்டில் நம்மை புரிய வைத்தவர்கள் ஹரியானாவுடைய, பஞ்சாபினுடைய விவசாயிகள். எப்படி போராடினான்னு உங்களுக்கு தெரியும். வருஷ கணக்கில் போராடினா. நம்மள மாதிரி டிப்டாப்பா வரல. குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டான், மனைவியெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டான், டிராக்டர் ஓட்டிட்டு வந்துட்டான், மாடெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டான். விவசாயி திரும்ப போக மாட்டேங்கிறான். போலீஸ் வச்சு அடிச்சாச்சு, ராணுவத்தை வச்சு அடிச்சாச்சு, டிராக்டர் போற பாதையெல்லாம் மூடியாச்சு, என்னென்னவெல்லாம் செய்யணுமோ அப்பளமும் செஞ்சாச்சு. அவன் 2 முடிவோட வந்தான். ஒண்ணு, எங்களுக்கு எதிராக போடப்பட்டிருக்கிற சட்டத்தை வாபஸ் வாங்கு, இல்லாட்டி நாங்க செத்து போறோம்னா. கடைசி வரை போராடி நடந்தது என்ன தெரியுமா? மத்திய அரசு வாபஸ் வாங்கியது, மத்திய அரசு வாபஸ் வாங்கியது. எனவே வக்ஃபுக்காக போராடுகிற, ஒன்று திரளுகிற இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஜெயிக்குமான்னா தொடர்ந்து முஸ்லிம் சமுதாயம் போராடினால் ஜெயிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லாஹ் அந்த வெற்றியை தருவான். முஸ்லிம்களுக்கென்று சொந்தமாக இருக்கிற வக்ஃப் போர்டுல வேற சமயத்தை சார்ந்தவர்கள் எதுக்கு வரணும்? சமீபத்தில் நமக்கு துரோகம் இழைத்த சந்திரபாபு நாயுடு சமீபத்தில் கொடுத்த பேட்டி என்ன தெரியுமா? திருப்பதி தேவஸ்தானத்தில் அதிகாரிகள் எல்லாம்
இந்துக்கள் இருக்கிறார்கள், இந்து சகோதரர்கள் இருக்க வேண்டியதுதான் கோவில். அதுக்கு கீழே ஆயிரம் பணியாளர்கள் வேலை செய்கிறார்கள். மாநில அரசு உத்தரவு போட்டிருக்கு, என்ன தெரியுமா? அதுல பணியாளர்களிலே கூட இந்துக்களை தவிர வேற யாரும் இருக்க கூடாது. உங்களுக்கு அப்போ வேற சட்டம், எங்களுக்கு வேற சட்டமா? ஆலிமா இருக்கிறதுனால சங்கடமா இருக்கு. என்னமோ ரத்தம் தக்காளி சட்னிகள்லாம் என்னமோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இது என்ன அடிப்படையில் யார் கேட்டது? 2004 நான் யாரையும் தாக்கவில்லை. நான் சொல்லுகிறேன், இந்து சகோதரர்களுக்கும் புரிவதற்காக. சீரடி சாய்பாபாவுடைய ட்ரஸ்ட் அமைக்கப்படுகிறது. சாய்பாபா ட்ரஸ்டுக்கு கவர்மெண்ட் ஆபீசர் ஒருத்தர் வருவார்ல, சட்டம் என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? அந்த கவர்மெண்ட் ஆபீசர் அவருடைய பக்தரா இருக்கணுமா? நீ உன்னுடைய வாரியத்தில், உன்னுடைய அமைப்பில் இதுவெல்லாம் நியமிக்கிற போது அவரவர்கள் இருக்க வேண்டும். ஏன் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான வகுப்பிலே முஸ்லிம் அல்லாதவர்கள்? இது எங்க இந்த ஃப்ரீடம் எல்லாம் எங்க போனது? ரைட்ஸ் எங்க போனது? ரிலீஜியஸ் ஃப்ரீடம் என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய மத சுதந்திரம் எங்கே போனது? தொடர்ந்து வஞ்சிழைக்கப்படுகிற ஒரு சமூகத்தினுடைய போராட்டம் சலனம் மலினப்படாமல் வீரியம் பெறுவது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை வைத்துத்தான். ஒரு குழு அமைச்சாங்க, வக்ஃப்ல திருத்தம் கொண்டு வருவதற்கான குழு. நாடு முழுவதும் நாங்க வர்றோம்ட்டு வந்தாங்க. நீ வக்ஃப்ல திருத்தம் செய்யணும்னா யாரை கூப்பிட்டு பேசணும்? இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மார்க்க அறிஞர்களை கூப்பிட்டு சட்டம் என்னன்னு பேசணும். இதுவரைக்கும் மார்க்க அறிஞர்களை கூப்பிட்டு பேசவே இல்லை. உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? ஆங்கிலேயன் ஆண்ட போது கூட, பிரிட்டிஷ் கவுன்சில்ல, பிரிட்டிஷார் ஆட்சியில கூட இஸ்லாமிய சட்ட விவகாரம் வந்துச்சுன்னா உலமாக்களை பிரிட்டிஷ் அரசு கூப்பிடும். ஒரு 10-12 பேர் உலமாக்கள் பிரிட்டிஷ் கவர்னரை போய் சந்திப்பாங்க. இதுல சட்ட பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டு தான் பிரிட்டிஷ் அரசு முடிவெடுத்தது. ஒரு ஆங்கிலேயனுக்கு இருக்கிற அந்த சமுதாய உணர்வு கூட ஒரு சிறுபான்மை